பச்சைமலையோட காம்பில் தண்ணி ஊற்றி பாருங்க. ஒரு டம்ளர் இருந்ததுன்னா கரண்ட் செலவு மிச்சம், உங்களோட நேரமும் மிச்சம். ஒரு ஸ்பூனை நெருப்பில் வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட வலி பறந்து போகும். இதெல்லாம் எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற கிச்சன் டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனை லேசாக நெருப்பில் வாட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் சூடாகக்கூடாதுங்க. லேசாக ஒரு இளம் சூடு இருந்தால் போதும். இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்லையோ இல்லை மெழுகு வர்த்தியிலையோ வாட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கைகளில் தான் ஒத்தடமாக கொடுக்க போகிறோம். இது எதுக்காக ஒத்தடம் கொடுக்குறோன்னா, நம்ம சில நேரம் பூண்டுலாம் உரிப்போம். அந்த மாதிரி பூண்டு அதிக அளவு உரிக்கும் போது நம்மளோட விரலில் ஏதாவது ஒரு இடத்துல இல்லை ஏதாவது ஒரு விரலில் இந்த மாதிரி வலி ஏற்படும். வலியை டக்குன்னு குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனை லேசாக நெருப்பில் வாட்டிட்டு அந்த வெது சூட்டை உங்களோட விரலில் இந்த மாதிரி வச்சு ஒத்தனை கொடுங்க. அந்த பூண்டு உரிச்ச வலி காணாமல் போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க. அடுத்த டிப்புக்கு நம்ம தக்காளி எடுத்துருக்கோம். பொதுவாக தக்காளியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோன்னா நமக்கு கேஸ் ரொம்ப மிச்சமாகும். அது மட்டும் இல்லை, நம்மளோட வேலையும் டக்குன்னு முடியும். அதுக்கு நமக்கு தேவை தக்காளியை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி கிடையாதுங்க. எப்பயும் நீங்கள் தக்காளியை இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணுறீங்கன்னா செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக இது போல் இருக்கிற கத்தி எடுத்துக்கோங்க. இந்த கத்தி பார்த்தீங்கன்னா வரியாக இருக்கும். இந்த கத்தி பயன்படுத்தி நீங்கள் தக்காளியை கட் பண்ணும்போது தக்காளி நமக்கு நீங்கள் எந்த அளவு பொடியாக கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு தக்காளியை நம்ம நல்லா பொடியாக கட் பண்ண முடியும். நமக்கு பார்க்குறதுக்கு தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் தக்காளியை கட் பண்ணிவிட்டு வதக்கி பாருங்கள். ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு வதக்கிடலாம். நம்மளோட வேலையும் டக்குன்னு முடியும். நமக்கு கேஸ் செலவும் ரொம்ப கம்மியாக வரும். தக்காளியை எப்பெல்லாம் வதக்குறீங்களோ அப்போல்லாம் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப்புக்கு நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா சட்னி அரைக்க முடியாது. அந்த டைமில் இந்த டம்ளர் உங்களுக்கு சட்னியை சூப்பராக அரைச்சி கொடுக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் சட்னி அரைச்சிருப்பீங்க, ஒருத்தருக்கு மட்டும் அந்த சட்னி பத்தாது. அந்த டைமில் புதுசாக சட்னி ரெடி பண்ணணும்னா அந்த டைம்லையும் இந்த டம்ளர் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாமா? இப்போ ஒரு 4 பல் பூண்டை இந்த டம்ளர் உள்ள போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வீட்டில் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வச்சுருப்போம். இந்த தேய்க்கிற கட்டை வச்சு இந்த பூண்டை லேசாக 1-3 நசுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லை, நரன்னு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு, அப்படி இல்லைனா 3/4 ஸ்பூன் அளவு, 4 பல் பூண்டுக்கு நான் இந்த அளவு சொல்கிறேங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக அளவு சேர்த்துறாதீங்க. இப்போ நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். தனி மிளகாய்த்தூள் கிடையாது. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இதை கலந்து விட்டுருங்க. இந்த பூண்டும் இந்த குழம்பு தூளும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ அடுப்பில் லேசாக நல்லெண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஹீட் பண்ண அந்த நல்லெண்ணெயை டைரெக்டாக இந்த மிளகாத்தூள் மேலே அப்படியே ஊற்றுங்க. இந்த எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பூண்டில் இருக்க பச்சை வாடை, அந்த குழம்புத்தூளில் இருக்க பச்சை வாடை எல்லாமே போயிருக்கும். அவ்வளோதாங்க, டக்குன்னு 1 நிமிஷத்தில் சூப்பரான காரசாரமான பூண்டு சட்னி ரெடி. தேவைக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நமக்கு இட்லி தோசைக்கு என்னைக்காவது சட்னி அரைக்க சோம்பலாக இருந்ததுனாலோ, இல்லை உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைனாலோ, இல்லை டக்குன்னு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி சட்னி நீங்கள் அரைச்சி பயன்படுத்தலாம். இதோட ருசி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப்புக்கு நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை மிளகாய் நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா அதோட காம்பை கிள்ளிட்டு தான் பயன்படுத்துவோம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தான் நமக்கு பச்சை மிளகாய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த காம்பு எல்லாத்தையும் கிள்ளி இந்த மாதிரி தூக்கி போடுவோம். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா இனி இந்த மிளகா காம்பை தூக்கி போடவே மாட்டீங்க. அந்தளவு இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் இருக்குதுங்க. அது என்னன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிள்ளி வச்ச மிளகா காம்பு மேலே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா டைட்டான ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக இது ஊறணும். நல்லா ஊறினாதான் அந்த காம்பில் இருக்க அந்த சாறு எல்லாமே அந்த தண்ணியில் கலந்து வரும். இதை நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்ச இந்த மிளகா காம்பை இன்னைக்கு நம்ம சூப்பராக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் இருக்கிற அந்த மிளகாயோட காம்பு எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இனிமேல் இது தேவையில்லைங்க. இப்போ நமக்கு தேவை இந்த தண்ணி தான் தேவை. இந்த தண்ணியை நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட வீட்டில் பயன்படுத்திக்கலான்னு பார்க்கலாம். இந்த தண்ணி பயன்படுத்தி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன். அது என்னென்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி செடிகள் வச்சுருக்கீங்கன்னா இந்த தண்ணியை பயன்படுத்தலாம். இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தும் போது
செடி மேலே இருக்கிற அந்த இலைகளில் நமக்கு பூச்சி விழுந்த மாதிரி வராதுங்க. இலைகள் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போல் நீங்கள் செடிகளுக்கு தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக அந்த இலைகள் மேலே இந்த மிளகா காம்பு தண்ணியை தெளித்து விடுங்க. வாரம் ஒரு முறை இது செய்யும்போது இது நல்லாவே இந்த செடிகளுக்கு உரம் மாதிரி ஒரு டானிக் மாதிரி வேலை செய்யும். அடுத்தது இந்த மிளகா காம்பு தண்ணியில் நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வினிகர் தண்ணியும் இந்த மிளகா காம்பு தண்ணியும் நல்லா காரசாரமான ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு நெடி உள்ள தண்ணியாக இருக்கும். இந்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் பல்லி நடமாட்டம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த தண்ணியை தெளித்து விடுங்க. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால பல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி போட்டு வச்சு வீடு ஃபுல்லாக பல்லியாக இருக்குது. அப்படி உங்களுக்கு பல்லி எங்கெல்லாம் தொல்லை பண்ணுதோ, எங்கெல்லாம் பல்லி நடமாட்டம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கிச்சனில் சமையல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது போல் நம்மளோட கேஸ் ஸ்டவ்வில் அடுப்பங்கரையில் இந்த தண்ணியை அப்படியே தெளித்து மட்டும் விடுங்க. தொடச்சிலாம் விட தேவையில்ல. இந்த தண்ணியோட வாசனைக்கு நம்ம கிச்சனுக்குள்ளே பல்லி தொல்லை இருக்காது, கரப்பாம்பூச்சி, கொசு தொல்லை, ஈ தொல்லை எதுவுமே இருக்காதுங்க. நம்ம கிச்சன் எப்பயுமே க்ளீனாக இருக்கும். பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த போல் இருக்கிற அந்த சிங்க் ஏரியாலையும் நம்ம இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதோட வாசனைக்கு நம்ம கிச்சன் சிங்க்கில் கரப்பாம்பூச்சி தொல்லை சுத்தமாக இருக்காதுங்க. நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பூச்சி தொல்லை கூட இருக்காது. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்புக்கு நம்ம சூப்பரான நல்லா மணமாக நிறமாக இருக்கிற டீ தான் போட போகிறோம். இந்த டீ போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இஞ்சி சீவி போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம். இந்த டீ தூள் கூட தான் நம்ம ஒரு சூப்பரான பொருள் சேர்க்க போகிறோம். இந்த பொருள் சேர்த்து டீ போடும்போது நமக்கு டீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். டீயோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது ஒன்றுமே இல்லைங்க, நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் தான் சேர்த்துக்க போகிறேன். இந்த பூஸ்ட்டு சேர்த்துட்டு இது போல் நல்லா டிகாஷனாக கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம பால் சேர்த்து நல்லா ஒரு 2-3 கொதி விட்டு இறக்கணுன்னா நல்லா கமன்னு நல்லா ஸ்ட்ராங்கான இஞ்சி டீ ரெடிங்க. இது போல் நீங்கள் ஒரு முறை டீ போட்டு பாருங்கள். உங்களோட டீயோட டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதோட வாசனை உங்களை அப்படியே வந்து சுண்டி இழுக்குங்க. கண்டிப்பாக இது போல் டீ போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்குங்க. டீ தூளோட நம்ம பூஸ்ட் சேர்க்கும்போது குறைவான அளவு டீ தூள் சேர்த்தாலே போதும், நமக்கு டீ நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். எப்பயுமே டீ போட்டதுக்கப்புறம் நல்லா 4-5 வாட்டி இது போல் வேகமாக நல்லா டீ ஆற்றிட்டு அதுக்கப்புறம் கிளாஸில் ஊற்றி கொடுங்க. எல்லாரும் இந்த டீயை சப்பு கொட்டி குடிப்பாங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வர திராட்சை பழம் பார்க்குறதுக்கு அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இந்த திராட்சை பழம் பலதரப்பட்ட இடத்துலேருந்து பல பேர் கை மாறி நம்ம வீட்டுக்கு வருங்க. அப்படிப்பட்ட இந்த பழத்தை நம்ம வெறுமனை தண்ணியில் போட்டு அலசினா மட்டும் போதாது. இதில் நமக்கு தெரியாத நிறைய விதமான பூச்சிக்கொல்லியெல்லாம் கூட தெளிச்சிருப்பாங்க. அதனால எப்பையும் இது போன்ற பழங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னா ஒரு முறை தண்ணியில் வாஷ் பண்ணால் பத்தாது. அதை எப்படி வாஷ் பண்ணணும் இப்போ பார்க்கலாம். இந்த பழம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்புத்தூள், இது 2 சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் சேரும்போது நல்ல ஒரு கிருமி நாசினியாக வேலை செய்யும். இந்த தண்ணியில் அந்த பழங்களை நம்ம ஊற வைக்கும்போது இந்த பழங்கள் மேலே தெளிக்கப்பட்ட அந்த ரசாயனமாக இருக்கலாம், இந்த பழங்கள் மேலே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமி, தூசி, அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியிலேயே போயிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியில் நல்லா இந்த பழத்தை ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக இதை நல்ல தண்ணியில் மறுபடியும் அலசிட்டு இதை பயன்படுத்துங்க. எப்பயுமே பழங்களை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாம உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி குறைவான அளவில் வாங்கி அப்பப்போ பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அது அந்த அளவு நம்மளோட உடம்புக்கும் நல்லது கிடையாது. இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.